அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்மை வழி நடத்தக்கூடிய அப்பாவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா குட்டீஸுங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா ஜாலியா வெயிலில் விளையாடி இருப்பாங்க உங்க பிள்ளைங்க. டூர்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இங்க போலாமா, ஊட்டிக்கு போலாமா, கொடைக்கானல் போலாமா, கன்னியாகுமரிக்கு போலாமா, கேரளாவுக்கு போலாமா, மூவார் போலாமா இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணீங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு ஜாலியா என்ன பண்ணிருப்பீங்க. ஐயோ இந்த வெயிலை விட்டு கொஞ்ச நாள் போகலான்ட்டு இருக்கு. ஆனா போயிட்டு போகும்போது போகும்போது தெரியாது, நல்லா செலவு பண்ணியிருப்போம் இல்லையா? திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஓஞ்சி போய் ஆயின்னு வருவோம். இவ்வளவு செலவாயிடுச்சா அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது போலதான் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செய்ததை குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக வருஷத்துல ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இருங்க. அதுக்கப்புறம் மீதியானதை கர்த்தர் சந்திப்பார். சரிங்களா? நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குதான் கடவுள் விரும்புகிறார். அப்ப அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சியை தான் தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்போ ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் இந்த சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு நாள் போறது மாதிரி, அது போல மாசத்துக்கு ஒரு நாள் அது என்ன பண்ணணுங்க, நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பமா சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு பிள்ளைங்களை உட்கார வச்சு ஜாலியா பேசிட்டு ஒரு மகிழ்ச்சியா நம்ம வரணும். சரிங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கு அவருக்கே ஸ்தோத்திரம். எண்ணற்ற 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 அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். நினைச்சு கூட பார்க்க முடியாது, கர்ணிக்க கூட முடியாது. இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடந்திருக்குமா என்று சொல்லி கூட எண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிருபைகளும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு சின்ன வாலிப பிள்ளை, சின்ன வயது தான், கேன்சர். மிகுந்த அந்த குடும்பமே அலக்கழிந்து போச்சு. கடவுளை நம்புகிற குடும்பம், கடவுளை நேசிக்கிற குடும்பம், இந்த தேவ மேல ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளையின் நிமித்தமாக மிகவும் இதாச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் கலந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த குடும்பம் தொலைபேசி மூலமாக, ஐயா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நாங்க நம்புகிறது இந்த கடவுள் ஒருவரை தான், என் கடவுளே கைவிட்டா நாங்க எங்கேயா போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கணவன், மனைவி, சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அழுதார்கள். அப்போ சரிங்க சார், ஜபத்துல இப்போ நான் ஜபம் பண்ணிட்டு நான் வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அந்த குடும்பத்தோட போய் சந்திச்சு பார்த்து செபிச்சோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம், இயற்கைக்கு மேலான ஒரு காரியத்தை அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்தார். அவங்களாலே கர்ணிக்க முடியல. டாக்டர்கிட்ட மறுபடியும் அவங்க போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே ரத்தத்தில் இருந்ததுன்னு சொன்னது என்னாச்சுங்க, இப்போ ரத்தத்தில் காணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது, அது இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுக்க அவங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய ஈவு அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, கர்த்தருடைய தயவு அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கடவுளுக்காக வைராக்கியமாக நின்று ஜெபித்தார்கள். கடவுள் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க. அப்போ அந்த நம்பிக்கை வீண் போகலை, அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை. இப்போ தேவன் அவங்க செய்த நன்மைகளை எண்ணி பார்க்குறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் கடவுளுக்கு அவங்க நன்றி செலுத்துறாங்க. உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்திற்கு கடவுள் இவ்விதமானதான் அற்புதத்தை செஞ்சிருக்க. இயற்கைக்கு மேலான ஒரு அதிசயத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதனால எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க, சோத்தரிங்க, துதிங்க, அவரை போற்றுங்க, அவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள், அதிசயங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராங்க. ஆமென். God bless you.